வணக்கம். சமீபத்தில் ஒரு அறிஞருடைய ஒரு கட்டுரையை படிக்க வேண்டி வந்தது. அதில் ஒரு சமயம் சில மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அறிஞர்கிட்ட போய், அதாவது ஒரு ஞானி மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய், உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னங்க, உங்களுடைய தனித்துவமான ஒரு குணம் அப்படின்னா எதை நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுடைய கேள்வியை கேட்டவுடனே இந்த ஞானி என்ன பண்ணுறாருன்னா, நான் நல்லா சாப்பிட்றேன், அதே மாதிரி நன்றாக தூங்குகிறேன், நான் சாப்பிட்றேன் தூங்குறேன் அப்படின்ற ஒரு பதிலை சொல்கிறார். இதை கேட்டவுடனே அந்த மக்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியலை. இது நம்மளுக்கு தான் சாப்பிட்றோம், நம்மளுக்கு தான் தூங்குகிறோம், அப்படி இருக்கும்போது இது ஏன் சொல்கிறார்? ஒரு நம்மளை கேலி செய்கிறதுக்காக இந்த பதிலை சொல்கிறாரா, நம்மளை ஒரு ஒரு கோமாளித்தனமாக நினச்சிக்கிட்டு பேசுகிறாரா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு புரியலை. திருப்பி அதே கேள்வியை கேட்குறாங்க. அப்போ அந்த ஞானி அதே பதிலில் தான் சொல்கிறார். என்னென்னா, நான் சாப்பிட்றேன் தூங்குறேன் அப்படின்னு மேலும் விளக்கம் கேட்கும்போது ஞானி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சாப்பிட்றீங்க தூங்குறீங்க சரி, ஆனால் நீங்கள் எவ்வளோ பேர் முழுமையாக ஒரு முழு கவனத்தை செலுத்தி அந்த சாப்பாடை சாப்பிட்றீங்க, சாப்பிடும்போது வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் அந்த சாப்பாட்டை ரசித்து ருசித்து எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்க, சாப்பிட்றதுக்குள்ளே 1008 எண்ணங்கள், 1008 ஒரு பிளான், திட்டங்கள்லாம் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தூங்கும்பொழுது ஒரு 6 மணி நேரம் தூங்குனீங்கன்னா அதில் ஒரு 3-4 மணி நேரம் ஏதோ ஒரு கனவுகள், சிந்தனைகள் இப்படிலாம் போயிட்டுருக்கு. அப்போது இது தூக்கம் கிடையாது, நன்றாக சாப்பிடக்கூடிய ஒரு இது கிடையாது. அதாவது எது செய்தாலும் அதனுடைய முழு கவனமும் அந்த காரியத்தில் இருக்கணும். இப்போ நான் சாப்பிடும்பொழுது சாப்பாட்டினுடைய ஒரே ஒரு அந்த ருசியை மாத்திரம் என்னுடைய மனது அதில் செலுத்தி முழு கவனத்தோடு சாப்பிட்றேன். அதே மாதிரி தூங்கும்பொழுது எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லாமல் இதை செய்கிறேன். இதுதான் ஒரு என்ன சொல்கிற ஒரு தியானம், ஒரு மெடிடேஷன். எந்த வேலையை செய்கிறோமோ அதை பற்றிய ஒரு முழு சிந்தனை நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்கிறார். இப்போது இதே தான் நம்ம கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, நீ எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டு இருக்கியோ அதுலேயே உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்து. உன் பக்கத்தில் யார் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சிந்தனையே இல்லாமல் நீ எதை எடுத்துக்கிறியோ, அது சின்ன காரியமாக இருக்கலாம், இல்லை பெரிய காரியமாக இருக்கலாம், அந்த காரியத்தில் உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி அந்த காரியத்தை செய். அதுதான் ஒரு தியானம், ஒரு யோகம் அப்படின்ற ஒரு பதிலை சொல்கிறார். அப்போது இதில் என்ன ஒரு கருத்து நம்மளுக்கு தெரியுதுன்னா, எந்த வேலையாக தான் அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ, அந்த வேலையின்னு எடுத்துக்கிட்டால் மனம் சிதறாமல் வேறு எங்கேயும் மனம் அலைபாயாமல் அதுலேயே முழு கவனத்தோடு இருக்கிறது தான் ஒரு யோகம் அப்படின்ற ஒரு இந்த நிலைப்பாட்டை அந்த எழுத்தாளர் நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறார். இப்போது இதே மாதிரி இன்னொரு பதிவோடு உங்களை அடுத்த இதில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.